நேற்று இந்த ஐவர் காங்கிரஸ் குழு முதலமைச்சர் அவர்களை பார்த்துருக்கு சார். 39 சீட்டு கொடுத்தா கொடுங்கன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்களாம். அப்படியே நொண்டி அடிச்சுக்கிட்டே வெளில போங்கன்னு நேற்று சொன்னேன்னா ஃபார்மலைஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா, காங்கிரஸ் கிட்ட ஒரு அர்ஜென்சி இருக்குன்னு சொன்னேன்னா, சரி எப்பப்போ பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னு கேட்டால் திமுக பேச்சுவார்த்தைக்கு குழு அமைச்ச உடனே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தோம். அப்போ நேற்று எதுக்கு போனேன்? நான் சொன்னேன்னா அர்ஜென்சி இருக்குது ஆன் தி சைட் ஆஃப் தி காங்கிரஸ் அப்படின்ட்டு. இப்போ இப்படி போய் இன்னும் எதுவுமே பேச்சுவார்த்தை குழுகளெல்லாம் அமைக்கல, இவ்வளோ வேகமாக போய் உள்ளே பூந்து விட்டுறாதீங்க ப்ளீஸ் அப்படின்றவங்க தாவேக கூட கூட்டணி போவீங்களா? இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்க பிரவீன் சக்கரவர்த்தி கூட இவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ரகசிய குழு குழுனா ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பாங்க சார். ஒரே ஒரு இது ஒருவர் குழு செல் பண்ணிட்டாங்க தெரியுதா? 39 நம்பரும் நான் சொன்ன நம்பரில் முடியும். 28 ஒரு 3 போட்டு கொடுங்க, கௌரவமாக இருக்குங்க. ரொம்ப காரி துப்புறாங்க. 64 சீட்டில் போட்டிக்கிட்ட கட்சிங்க 3 கொடுங்க. சரி, இப்போ 39ல் நிற்கிறாங்களே, அப்படி தான்ப்பா ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எடுத்தவொன்னே அப்புறம் அங்கே காங்கிரஸ்காரன் மிதிக்க மாட்டான். என்னைய அவர் கட்சி அடகு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்தாலும் வாலி தூக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு இப்படி அடகு வைக்கிறீங்கன்னா அப்படிலாம் இல்லைப்பா. நான் சொன்னேன்ல, நான் எத்தனை ஆரம்பித்தேன்? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 39. அதுக்கு முன்னாடி 40, 125. அது ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் 39 ஆரம்பிச்சு அதுல இருந்தே கேட்க ஆரம்பிச்சிருக்கலாமே. செருப்பு பிஞ்சுட்டு இருப்பாங்க. 66 சீட்டு வாங்கிட்டாங்க, 6 சீட்டில் ஜெயிச்சு நீங்கள் வந்து உனக்கு 100. ஸோ இதில் போய் 39 சொன்னேன்ல, பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ சீட் என்ற அடிப்படையில் 28ல் இட் வில் பி சீல்ட். ஓகே, வெறுமனே போயிடாதீங்கன்றதுக்காக தான் நேற்று சந்தீப் நம்பர்ஸ் டிசைடட். அது மாப்பிள்ளை சார், இதெல்லாம் சும்மா மாப்பிள்ளை சார் போய் பார்த்துட்டு வந்தாரா? அன்னைக்கே ஃபைனலிஸ்ட். இப்போ அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அமைச்சரவை எப்பா விடுப்பா ஏதோ தெரியாமல் வாய விட்டேன்ப்பா, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதப்பா. நாங்கள் என்ன கரும்பு சக்கையா சாரை உறிந்து கொண்டே இருக்கிறீர்கள். எப்போ சக்கையாவே இருந்துட்டு போகிறோம்ப்பா, உடுப்பா. இதெல்லாம் அடுத்தது நீங்கள் ஊப்பியில் ஜெயிச்சுட்டு திரும்ப பேசணும். விடு, ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், விடு, வாய் துடுக்க ஏதோ பேசிட்டாங்க. அங்கே ஜெயிச்சிங்கன்னா திரும்ப பேசலாம், இல்லாட்டி நீங்கள்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக மௌன விரதம் தான் இருக்கணும். இங்கே தேர்தல் ஆணையத்து கூட கூட்டணி வச்சுட்டா எங்கே ஜெயிக்க முடியும் சொல்கிறீங்க நீங்கள்? தேர்தல் ஆணையத்து கூட கூட்டணி கிட்ட நின்று பிரசாந்த் கிஷோரே ஏன் பிஜேபியோட வேலையாக இருக்கக்கூடாது? பிரசாந்த் கிஷோர் மற்றதெல்லாம் தெரியுதோ தெரியாதோ சர்வே எடுக்க தெரியும், ரைட்டா? அவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஜெயிக்க முடியாதுன்றது பிகேக்கு தெரியாதா? தெரிஞ்சு ஏன் போட்டிட்டார்? ஏன் இந்த மாதிரி ஒரு 90% வின்னை நம்ம அடையணுன்றதுக்காக ஏன் பிஜேபி பிகேவை இறக்கியிருக்க கூடாது? சாத்தியம்தான். ஸோ தேர்தல் ஆணையத்தை மட்டும் பிளேம் பண்ணி பொருள் இல்லைன்ற நான். அவங்க எல்லா ஆங்கிள்லேயுமே தான் ஒர்க் பண்ணுறாங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக ஒரு சார்பா அப்படின்னு சொல்ல, பட் லிட்டிலாக ஹெல்ப் பண்ணுறாங்க. தம்பி, நான் அதை மறுக்கவே இல்லை. ஏன்பா யோசிச்சு பாருப்பா, தேர்தல் நடந்துட்டு இருக்கு, ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் போட்டு விட்டேன்னா என்ன ஏன் தேர்தல் இது? அதுதான் சார், அதெல்லாம் மறுக்கல. அதுக்காக மிஷினில் திருமுழு பண்ணி இந்த வாக்கு திருட்டு பண்ணி பெற்ற வெற்றிகள் இது பிஜேபிக்கு விழுந்த வாக்குகள், விரும்பி போட்ட வாக்குகள்ன்ற நான். அதுக்கு தேர்தலான உதவி செஞ்சிருக்கின்றதான் நான் சொல்றேன். ஒரு டைம்லலாம் இவிஎம் தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரியான இதெல்லாம் காரணம் கிடையாதுன்ற நான். இப்போ காங்கிரஸே அதெல்லாம் கை விட்டுருச்சே. சரி விடுங்க சார், இந்த கதையை அப்புறம் பேசுவோம் சார். இன்னொரு கதை, பன்னீர் முன்னேற்ற கழகம். ஆமாம், அரசியல் ஞானி வந்துட்டார சென்னையே. அது கதை இல்லை, வரலாறு. வந்துட்டார் சார். என்ன சொன்னார்? அமித்ஷா அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் அப்படி சொன்னார். அடுத்து தமிழ்நாடு அரசியல் பற்றி விவாதித்தோம். நீ தான் திமுக ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்த, உனக்கு அமித்ஷா கூட என்ன அரசியல் பற்றி விவாதம்? அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு, எப்படி கட்சியெல்லாம் பதிவு பண்ணணும்னா வைக்கணும்னு. வந்துருச்சா? பொண்ணு உள்ள வந்துருச்சா? இல்லை, உங்களுக்கு தெரியும் 20 நிமிஷம் பேச்சுவார்த்தையில் என்ன சார் நடந்திருக்கும்? கீழே உட்காரு, கையெழுத்து போட்டு என்ன பேர் வைக்க போகிற? பன்னீர் பட்டர் மசாலா. அப்படிலாம் கட்சி பேர் வைக்கக்கூடாது. பன்னீர் முன்னேற்ற அது மாதிரி ஏதாவது ஒரு பேர் வைத்திலிங்கத்தை கூட்டிகிட்டு வரியா? பேசுகிறேங்க போய் சொன்ன 2 சீட்டு, உனக்கு ஒரு சீட்டு, வைத்திலிங்கத்துக்கு ஒரு சீட்டு, புரியுதா? போய் டிடிவியை கூட்டின்னு வர வேலையை பாரு. இப்போது பன்னீர் ஒரு பக்கம் போயிட்டார், செங்கோட்டை ஒரு பக்கம் ஐடென்டிஃபை ஆகிட்டார். டிடிவி தனித்து விடப்பட்டார், பார்த்தீர்களா? திரு டிடிவி அவர்கள் நேற்று ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ எங்கேயோ பேசும்போது நான் 87லேருந்து அம்மா கூட இருந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நான் அதை மறுக்கலை. நான் பல முறை நமது நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். ரொம்ப இன்டெலிஜென்ட்டு நான் சொல்லியிருக்கேன்னா டிடிவியை, இவ்வளோ இன்டெலிஜென்ட் ஆனாலும் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு தான் நான் வருத்தப்பட்டு சொன்னேன். நான் அவரோட அந்த இதெல்லாம் இன்னொன்று நல்ல அரசியல் தெரிஞ்சவர். நான் சந்தித்து பேசும்போதெல்லாம் ஒரு இந்த அமமுக தொடங்கிய சமயம் என்று நினைக்கிறேன். போய் ஒரு இது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ்னு ஒரு காம்பினேஷன் சொல்கிறேன். அது இல்லைன்னா இது சவுத்தில் கஷ்டம் சங்கர், இது வேணும் சங்கர், இந்த பார்ட்டி வேணும் சவுத்துக்கு. அவர் இருந்தால் தான் அந்த ஒரு 10 தொகுதியில் ஜெயிக்க முடியும், புரியுதா? டக்குன்னு நல்லா இருக்குது நீங்கள் சொல்கிற காம்பினேஷனு. பட் இதெல்லாம் எப்படி பண்ணுன்ட்டு அந்த அளவுக்கு அரசியல் தெரிஞ்சவர். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி லேட் 80ஸ்லேருந்தே ஜெயலலிதா கூட ட்ராவல் பண்ணி
இவங்க தானே இப்போ ஜெயலலிதாவை இயக்குனது. அதனால் நான் அதெல்லாம் மறுக்கல. இன்னைக்கு எது நடைமுறை சாத்தியமோ அதை பார்க்க வேண்டுமா இல்லையா? இவ்வளவு புத்திசாலியான ஒரு ஆள் கோபத்தில் முடிவெடுத்தா, அதுதான் எனக்கு ஒரு தினகரன் மீது வருத்தம். ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆள். காலம் மாறிடுச்சு. 87லேருந்து நீங்கள் உழைச்சேன்னு சொன்னீங்க. அதற்கு அதிகமான முறையில் நீங்கள் சம்பாதித்து விட்டீர்கள், செல்வாக்காக இருந்தீர்கள். நிதானமாக முடிவெடுத்தா தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. கோபத்தில் முடிவெடுத்தா எதிரியை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் சிம்பிளாக திரு தினகரன் அவர்களை பார்த்து கேட்குறேன், பிஜேபியை எதிர்த்து அவரால் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒருவேளை இபிஎஸ்ஸே தோத்துடுறாரு சார், டிடிவி தினகரனுக்கு என்ன பலன்? அவரை தோக்கடிச்சிட்டோன்ற திருப்தியை தாண்டி வேறு என்ன கிடைக்க போகிறது? அதனால் அமமுக வாழ்வு பெற போகிறதா? திரும்ப திமுக ஜெயிக்கும். திரு டிடிவி தினகரன் அடையாளம் இல்லாமல் போயிடுவார். பணம் கொடுப்பாங்க. திமுக போதுமான அளவுக்கு மேலாக பணம் கொடுத்து எடப்பாடியை தோற்கடிங்கள் என்று சொல்வார்கள். இது உங்களுக்கு நல்லதா? நீங்கள் இந்த மாதிரி சட்டப்பேரவைக்குள் எம்எல்ஏவாக உள்ளே நுழைய வேண்டாமா? நான் வந்து திட்டுங்க எடப்பாடியை, ஆட்சி சரியில்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அமமுகன்னு தனி கட்சி வச்சுருக்கீங்க இல்லையா? போயிட்டு எடப்பாடிக்கு ஆட்சி நடத்த தெரியலன்னு போய் பேசுங்கன்றேன். ஜெயிச்சு முடிச்ச பிறகு நான் என்டிஏ கூட்டணியில் இல்லைப்பா, நான் வெளில வந்துடுறேன்ப்பான்னு சொல்லுங்கள். இது அவருக்கும் தெரியும். இதுதான் பாசிபிள். நான் சொல்கிறேன்ல, அந்த ஒரு அரசியல் காம்பினேஷன் டக்குன்னு சொல்லக்கூடியவர் இந்த அளவுக்கு விபரம் அறிந்தவர். ஏன் இப்படி நிதானம் இழக்கிறார் என்பது எனக்கு உள்ளபடியே புரியாது. கிட்டத்தட்ட நீங்கள் திமுகவும் சரி, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணிட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி போடுவாங்க. உங்களையும் அப்படி தான் பயன்படுத்தி தூக்கி எறிய போகிறது திமுக. அப்படி இருக்கும்போது எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு செய்யக்கூடிய அரசியல் உங்களுக்கு உதவுமா? அதிமுகவுக்கு உதவுமா? மக்களுக்கு உதவுமா? மாநிலத்துக்கு உதவுமான்றது தான் டிடி அவர்கள் சிந்திக்க வேண்டும். நான் அவரை ரொம்ப எந்த வகையிலும் அவரை குறைத்து அவரோட திறமையெல்லாம் நான் பேசலை. இஸ் எ வெரி ரியலி இன்டெலிஜென்ட் பர்சன். பட் ரொம்ப கோபத்தில், நான் சொன்னேன்ல நடுவில் 2-3 முறை இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் எடுக்கிறதுனால இந்த முடிவு. இன்னொன்று, இவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஆள் அண்ணாமலை நம்பலாமா? அண்ணாமலை எப்படிப்பட்டவர்ன்றதை இன்னும் திரு தினகரன் அவர்கள் சென்ஸ் பண்ணலன்னா அவரோட இன்டெலிஜென்ஸ் மேலேயே எனக்கு சந்தேகம் வருது. ஸோ திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ்ன்னு நான் நம்புகிறேன். பன்னீர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? இன்னைக்கு தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். பன்னீர்செல்வம் அவர்களை என்டிஏ கூட்டணியில் சேர்க்கிறதா, இல்லை வெளியே போகிறதா, இல்லை வேறு கட்சியில் நான் போய் சேரவா, டக்குன்னு ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கதா செய்தி தெரியாமல் எழுதியிருக்காங்க. விட்டத்தை பார்த்துன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் அக்ரேட். புது கட்சி தொடங்குகிறார். இந்த டேட் வில் பி அனௌன்ஸ்டு சூன். ஓகே, புது கட்சி தொடங்குகிறார். என்டிஏல பன்னீர் இருக்கார். இல்லை அமித்ஷா கிட்ட என்ன வேலை சொல்லு. அண்ட் ஏற்கனவே சொன்னேன், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே லீடர்ஷிப் வெரி வெரி கார்டியல். இந்த மாதிரிங்க அவருக்கு பன்னீர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறேன்றாரு, என்ன சொல்கிறீங்கன்ட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு தென் தேவ் டேக்கன் அ டிசிஷன். இப்போது அவங்ககிட்ட ஒரு எடப்பாடிகிட்ட எதுவும் கேட்காம அந்த ஆள் கூட்டணிக்கிட்டே நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி முறுகிட்டார். என்ன பண்ணுவீங்க? எலெக்ஷன் குரூஷியல். அந்த தப்பு, அந்த ஒரு அமெச்சூரிஷ் மிஸ்டேக்கு, அதெல்லாம் அவங்க செய்துக்கு ரெடியால் ஹியர்ஸ் இன் லூப். அதனால் புது கட்சி உறுதி. பன்னீர் ஜனதா கழகம், இது ஒரு பிஜேபி. நல்லா இருக்குதே. ஸோ அதை ஆரம்பிச்சிருவாங்க. வைத்திலிங்கம் ஒவ்வொருத்தராக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்றைக்கி பெரிய தலைவலியாக இருக்குது பிஎம்கே. டெல்லியில் இன்றைக்கி போராட்டம் வச்சுருக்காங்க தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ஸ்ரீகாந்தி தலைமையில். தட் ஆல்சோ வில் பி செட்டில்ட் டவுன். சரி சார், இந்த அரசியல் பல நிகழ்வுகளை பேசணும். தொடர்ந்து நாளே பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.